வேட்பாளரே என்கிற வாதத்தை முன்வைக்க நிறைவு சுற்றில் திரு பொன்ராஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நிறைவு சுற்றில் எனக்கு முன்பாக பேசி அமர்ந்திருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரி விஜயதாரணி அவர்கள் இதுக்கு முன்னால் நல்லா தான் இருந்தாங்க. இப்போ பிஜேபியில் சேர்ந்த உடனே அவங்களுக்கு ஒரு 10 வருஷம் மறந்து போச்சு. ஒரு 10 வருஷம் ஏற்கனவே அந்த கட்சி இந்தியாவை 10-20 வருஷத்துக்கு பின்னால் கொண்டு போயிட்டுருக்கு. அது மாதிரி இவங்களும் பின்னால் 10 வருஷத்துக்கு பின்னால் போயிட்டாங்க, எல்லாம் மறந்து போயிட்டாங்க. 2500 ஸ்கொயர் கிலோமீட்டர் சைனாக்காரை இந்தியாவுக்குள்ளே ஊடுருவி அந்த பகுதியில் லடாக் பகுதியில் டென்ட் போட்டு கட்டடம் கட்டிட்டான். 2500 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு சைனா ஊடுருவி கட்டடம் கட்டியாச்சு. இதுவரைக்கும் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பாராளுமன்றத்தில் பேசாத 56 இன்ச்சு மார்பை கொண்ட வீரர் தான் நமது பிரதமர் மோடி அவர்கள். அவரை பற்றி தலைவர் என்று அவர்கள் போகிறார்கள். மோடி மணிப்பூரில், மேகாலயாவில், நாகாலாந்தில் 3 மாநிலங்களில் போட்டியே போட முடியாத பிஜேபி என்ற கட்சி போட்டியே போட முடியாத நிலை ஏற்பட்டு பெண்களுக்கு எதிரான கட்சியில் போய் சேர்ந்திருக்கக்கூடிய நம் பெண்மணி இவர்கள் இன்றைக்கு அதற்கு வக்காலத்து வாங்குறாங்க அப்படின்னா உண்மையிலேயே அது நம்மளுக்கு ரொம்ப நகைப்புக்கரமாக இருக்கிறது. அது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை இல்லையா? அது உரிமை, ரைட்டு தான். ஒரு தலைவன் என்றால் எப்படி இருக்கணும்? கூளை கும்பிடு போடுபவன் தலைவன் அல்ல, கண்ணீர் வடிப்பவன் தலைவன் அல்ல. சேலத்தில் போய் மேடையில் ஏறி ஒரு 10 வருடத்துக்கு முன்பாக ஒரு கொலை நடந்து விட்டது என்று சொல்லி திடீரென்று கண்ணீர் வடிப்பவர் சினிமா நடிகனே தவிர நான் தலைவன் அல்ல. நண்பர்களே, நன்றாக எவன் ஒருவன் காலில் விழுகிறானோ அவனால் உன் கால் வாரப்படும் என்பதை நீ உணர வேண்டும். எவன் ஒருவன் தவழ்ந்து வருகிறானோ அவனால் நீ தவள வைக்கப்படுவாய் என்று நீ உணர வேண்டும். மக்களை நேசித்து அடுத்த தலைமுறையை அடுத்த 20 ஆண்டுகளுக்கு 40 ஆண்டுகளுக்கு கொண்டு செல்லக்கூடிய தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவர்களால் மட்டும்தான் இந்த நாட்டை வளப்படுத்த முடியும், இந்த நாட்டை பெருமைப்படுத்த முடியும், எதிர்கால சந்ததிக்கு ஒரு மகிழ்ச்சியான நல்வாழ்வை அமைத்துக் கொடுக்க முடியும். அவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு உங்களுக்கு 2024 பாராளுமன்ற தேர்தலில் இருக்கிறது. எனவே உங்கள் எதிர்காலத்தை, உங்களை மட்டுமல்ல உங்களது எதிர்காலத்தை, எதிர்கால சந்ததியை, உங்கள் குழந்தைகளை மனதில் வைத்து நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைமை ஒன்றுதான் உங்கள் வாழ்க்கை வளப்படுத்துமே ஒழிய தவறான முடிவெடுத்தீர்கள் என்று சொன்னால் அது உங்கள் எதிர்கால சந்ததியை பாதிக்கும். நன்றி, வணக்கம்.